ஹாய் செல்குட்டீஸ். ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் லைவ் வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, அக்கா குழந்தை பிறந்துச்சா என்ன குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக இன்னும் எங்களுக்கு டெலிவரி ஆகலை. எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 10 டேஸ் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. பட் மாதம் வந்து இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது. டேட் வைஸ் வந்து இன்னும் 10 டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் புதன்கிழமை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம பால் செருப்பு கடை வந்து போட்டிருந்தோம். திடீர்னு எனக்கு சின்னதாக பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் கோயம்புத்தூர் போகிறோமா, அடுத்த நாள் வந்து எங்கள் இன்னைக்கு போக வேண்டியது, இன்னைக்கு நேற்றே போயிருக்க வேண்டியது. நம்ம முன்னாள் நாள் வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு, நைட்டு வந்து அட்மிட் ஆகிட்டோம். டைம் தெரியல. நாங்கள் வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தோம். கொஞ்சம் பெயினாக இருக்குது, என்னன்னு தெரில அப்படின்னு. பெயின்னா எனக்கு இடுப்பு வலி வரல, ஸ்டொமக் தான் ரொம்ப பெயினாக இருந்தது. சரி, நாளைக்கு வேறு நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம், அங்கே போயிட்டு அதை ரிஸ்க்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. கோயம்புத்தூருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதுக்காக வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்கு 5th மந்த்லேயே வந்து அந்த சர்விக் ஸ்டிச் போட்டிருந்தாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க, அதை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் சொல்லுங்கள், எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு கேட்டே இருந்தீங்க. எங்களால் வந்து ஒர்க் பிஸியில் வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து என்னால் போட முடியல. அந்த சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். அது இல்லாமல் கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா குழந்தை வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து ஹார்ட் ஆயிரும், அப்படியே பேபி நம்ம வயிறு வந்து ரொம்ப பெயினாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. 2வது ப்ரீடர்மாக டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது, அதாவது இப்போவே டெலிவரி ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா பேபிக்கு வந்து லங்ஸ் தான் லாஸ்ட்டாக வந்து வளரக்கூடிய ஒரு பார்ட்டு. இதுன்னு சொன்னாங்க, பேபிக்கு வந்து லங்ஸ் தான் லாஸ்ட்டாக வளரும். மூச்சு விட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடணும். அது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீடர்மாக டெலிவரி ஆச்சுன்னா கூட பேபி வந்து சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெயினாக அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து அட்மிட் ஆனோம். சப்போஸ் இந்த 2-3 டேஸ்லேயே லேபர் பெயின் வந்தால் கூட நம்ம டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நான் பேச முடியுது, நீ பேசு. ஸோ லக்கீலி இது வரைக்கும் லேபர் பெயின் வரல. பேபி வந்து லங்ஸ் க்ரோத்துக்கான இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. 2 டேஸ் முடிஞ்சிச்சு. சரி, 2 டோஸ் முடிஞ்சிருச்சு. 2 டோஸ் சொல்லியிருந்தாங்க. 2மே வந்து இன்னைக்கு மார்னிங் ஒன்று போட்டாங்க. ஸோ 2 டோஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேபி நாளைக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் வந்து அதிகமாகும். அதாவது எனக்கு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் பேபிக்குமே வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து அட்மிஷன் போட்டு 1 hour 2 hours ஒன்ஸ் வந்து எனக்கு செக் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் திங், இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பேபியோட மூமெண்ட் வந்து நமக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த உதைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. அது மேனுவலாக வந்து பேபியோட ஹார்ட் பீட் வச்சு என்எஸ்டின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட், அதில் பேபியோட ஹார்ட் பீட் பார்த்துக்குவாங்க, மூமெண்ட் எல்லாம் ஓகேயா, பேபி ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அதுவுமே 2 hours ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு செக் பண்ணிக்கிறாங்க. கேர் பண்ணுறதுல நம்ம நிர்மலா ஹாஸ்பிட்டலில் அடிச்சுக்கிறதுக்கு வந்து ஆளே கிடையாது. இதுவுமே கேட்டிங்க, நிறைய பேர் கேட்டிங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்கா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. நான் எதுக்குமே என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட வந்து நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ விளாக் சேனலாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம கண்டென்ட் சேனலுங்கிறதுனால இதுக்குன்னு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் பார்க்கறது வந்து இங்கே நிர்மலா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கோம். டெலிவரியுமே நாங்கள் இங்கே தான் பார்த்துக்க போகிறோம். ஏன் மூச்சு விடாமல் பேசுறீங்க? ஆக்சுவலாக நான் 2-3 வாரத்தை பேசினாவே எனக்கு லைட்டாக அந்த மூச்சு வந்து வாங்குது. மாதம் வந்து இன்னும் ரொம்ப பக்கமாகிடுச்சுங்களா. இப்போல்லாம் வந்து நான் பேபி வயிற்றில் வச்சுட்டு எல்லா வேலையுமே செஞ்சேன். இந்த ஒரு 10 டேஸ் சர்வே பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசுறது கேட்காது. திடீர்னு லைட்டாக பெயின் இருக்குன்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகிக்கோங்க, 2 இன்ஜெக்ஷன் மட்டும் போடணும், பேபி லங்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாங்க, ப்ரீ மெச்சூர்ட் இன்ஜெக்ஷன்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம அட்மிட் ஆகிருந்தோம். 2 டேஸ் ஆகிடுச்சு. 24 hours வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது 2மே போட்டாங்க. மேபி டுமாரோ வந்து வீட்டுக்கு போயெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வீட்டுக்கு வந்துட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் சொன்னதுக்கான காரணம், இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சில பேர் சொன்ன விஷயம், நீங்கள் இதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியுமோ, நீங்கள் வீடியோவாக பண்ணி போனால நாங்களும் தெரிஞ்சு போனோம்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ எங்களுக்கு நடந்ததை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் இதை கேட்ட மாதிரி தான் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டீங்க, எந்த ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் வந்து கரூர், நேட்டிவ் கரூர் தான்.
ஸ்டார்டிங்லேருந்து வித்யாவுக்கு இப்போ இல்லை, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்து இங்கே தான் பார்ப்போம். அதனால ப்ரெக்னென்சி இங்கே தான் பார்க்குறோம். எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப செட்டான ஒரு ஹாஸ்பிட்டல். அதனால நாங்கள் இங்கேயே பார்த்துக்கிறோம். நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்துட்டே இருந்தது. நான் ப்ரெக்னென்ட் ஆன அடுத்த 3வது மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் அது எல்லாமே சேஃபாக நல்லா கொண்டு போனாங்க. அதுபடி நர்ஸ் ஆகட்டும், நான் வந்து ஆக்சுவலாக லைவில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. என்னை எப்படி கேர் பண்ணிக்கிட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயின் இல்லையா. அப்போ நம்ம கூட நவீன் என்னை கேர் பண்ணிக்கிறான்னா அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னை கேர் பண்ணி தான் ஆகணும். பட் யாருனே தெரியாத ஒருத்தவங்க நம்மளை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி இந்த 9th மந்த் வரைக்கும் என்னை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு வந்திருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். டெலிவரிக்கு வந்து இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 10 days சொல்லியிருக்காங்க. அந்த 10 daysக்குள்ள நாளைக்கு லேபர் பெயின் வந்தாலும் வரலாம், இல்லை 10 days ஆனாலும் ஆகலாம். சப்போஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வலி வர வைக்கலாம். ஆனால் C-செக்ஷனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா பேபி ஹெட்டு கீழே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் லெவல் நார்மலாக இருக்குது. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குங்கிறப்போ நம்ம நார்மலுக்கே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப பெரிய விஷயமா நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து அம்மா கிடையாது. என்னை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை பார்த்துக்கிற ஒரு பர்சன்னா அது வந்து நவீன் தான். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவன் கிடக்கிறான் சோடா பட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. சம்திங் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து டைம் எடுத்து ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம போய் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும். என் ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லணும்னு நான் வந்து யோசிச்சது கிடையாது. நவீன் பார்த்தாருமே என்கிட்ட காட்டுவார், டெலிட் பண்ணிட்டு போட அவனுக்கு தான் வேலை இல்லை, அதை வந்து போடுறான் கமெண்டா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பட் என்னோட நம்ம இதெல்லாம் பேசி லைவ் போகல, ஓகேவா? என்ன ஆச்சு எதுன்னு கேட்டாங்க, அதுக்காக தான் நம்ம லைவ் வந்துருக்கோம். சொல்லணும்ல, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? லைஃப் பார்ட்னருங்கிறது வந்து அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வீடியோவில் வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் நான் வெள்ளையாக காட்டிக்குவேன், என் ஸ்கின்னை வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணிக்குவேன். ஏன்னா அது வந்து இது வீடியோ அப்படிங்கிறதுக்காக. லைவில் வந்து நம்ம வீடியோவில் வர மாதிரி அழகாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நானுமே அழகாக இருக்க மாட்டேன். இப்போ இதுதான் நேச்சர், இப்படி தான் இருப்போம் நாங்கள் 2 பேருமே. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ எங்கள் லைஃப் எங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோட வாழ்க்கையிலையுமே வந்துட்டு ஒரு குறைய யாருமே சொல்லக்கூடாது. அது நானாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே வந்து அவன் அப்படி இருக்கான், இவ இப்படி இருக்கா அப்படின்னு அவன் சொல்லனால நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீட்டு பாத்ரூமே வந்து நாரிட்டு இருக்கு, இன்னொரு வீட்டு பாத்ரூமில் வந்துட்டு இன்னும் உங்கள் பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்க மாட்டீங்களான்னு கேட்குற மாதிரி இல்லை இருக்குது. நீ தெரிய மாட்டேன், நான் கெட்டி கூட பார்த்துக்கிறேன். அதே தெரியல அவங்க என்ன மெசேஜ் டைப் பண்ணாங்க, என்ன மாதிரி வந்துச்சுன்னு தெரியல. கூடாது, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயுமே ரொம்ப கேர் பண்ணிலாம் சொல்லியிருக்காங்க. அக்கா இது சாப்பிடுங்க, அக்கா அது சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஏன் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, அது எல்லாமே கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வேறு ஏதோ சொல்ல வந்த நீ நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே சண்டை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி தான் வேணும், உங்களுக்கு வந்து பாய் பேபி தான் வேணும் அப்படின்னு. எங்க 2 பேர்த்தோட இதுவுமே வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வம்பு பண்ணிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து கேர்ள் பேபி கேட்டாங்க. நான் வந்து இல்லை எனக்கு பையன் தான் வேணும், பொண்ணுன்னா உனக்கு வந்து என் மேலே பாஸ் இருக்காது, நீ என்னை லவ் பண்ண மாட்டேன், எல்லா இதுவுமே அவளுக்கே நீ கொடுப்ப அப்படிலாம் நாங்களாம் பேசிக்கிட்டோம். பட் டேஸ் ஆக ஆக வந்து ஒரு அம்மாங்கிற ஃபீல்டில் வந்து பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் அம்மா எனக்கு கொடுக்காத எல்லா பாஸ்த்தையும் வந்துட்டு என் பொண்ணுக்கு நான் கொடுத்து பார்த்துக்கணும், வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீ எதை பேசு, இவ்வளோ பேர் தேங்க்ஸ் சொன்னோம்ல. நம்ம மே மந்த் எண்டில் கோயில் ஆற்றுல திருவிழாக்கு கடை போட்டிருந்தோம்ல, எவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணாங்க, இவ்வளோ பேர் சேஃபாக இருக்க சொன்னாங்க, எவ்வளோ பேர் என்னை திட்டினாங்க தெரியுமா? இவ்வளோ வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் இவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் அவங்க கூட வந்து நான் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறேன் வந்துட்டு அங்கே வரவங்க என்ன திட்டுறாங்க, என்ன இவங்களே கூட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு.
அம்மா வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை, செகண்ட் திங் அவங்களும் எங்களோட வரேன்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ நிறைய பேர் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மாரியம்மன் கோயில் நோம்பி அப்படின்னு எனக்கு வந்து இது 3வது வருஷம் கோயில் நோம்பி எங்களை கல்யாணம் பண்ணதில். 2 வருஷம் வந்து நாங்கள் அந்த கோயிலில் சுத்தாத இது கிடையாது, அந்தளவுக்கு சுற்றணும். இந்த டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால நான் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன். இப்போனா 3 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நானும் போக மாட்டேன், உன்னை விட்டுட்டுலாம் நானும் போக மாட்டேன், நான் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு. நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஜூஸ் ஸ்டால் வந்து போட ஆரம்பித்தோம். ஓகே, கோயிலில் வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைமில் போட்டோம்னா நல்லா போகும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அம்மாவும் போயிடுறாங்க, இவங்களும் போயிடுறாங்க, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், என்னை சுற்றி வந்து நம்ம வேலி கட்டிக்கலாம், நான் வந்து உள்ளே உட்காந்துக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து என்னை கேட்டாங்களோ இல்லை நவீனை கேட்டாங்க, ஏன் அக்காவை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு. நாகுமாரு அப்படி வந்தாலாவது உட்காந்துட்டு கொஞ்சம் வேடிக்கையாவது பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை தான். அதில் தான் நாங்கள் வந்து ஸ்டால் போட்டோம். ஸ்டாலுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. அங்கே வந்து என்னையுமே வந்துட்டு ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒருத்தங்க போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஹோஸ்டில் அதையும் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஹோஸ்டில் பாசமாக கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டேன். பாசமாக எனக்கு கொடுத்தாங்க, ஹோஸ்டில் கிடைக்கிறதே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்படிலாம் சிரிச்சின்னா அவங்க பயந்து வெளியே போயிடுவாங்க. அவங்களாம் பயப்பட மாட்டாங்க. அதே போல் நாங்கள் கரூர் தான், உங்களுக்கு பேபி பிறந்தா வந்து பார்க்கலாமான்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வரப்போ என்னோடய இன்ஸ்டாலையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், ஆஃபீஸ் நம்பர். நீங்கள் அதுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து நம்ம பாப்பாவை பார்த்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் பேபி பார்க்க சொல்லுவாங்க இல்லை, ஃபர்ஸ்ட் பேபி பார்க்க சொல்லுவாங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான், சம்மர் முடிஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா குழந்தையும் சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி நிறையா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து சேஃபே இல்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப செக்யூராக நம்ம கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. செகண்ட் திங், இன்னைக்கு இன்னொரு பையனா நம்ம இன்னைக்கு இப்போ தெரியண்டா, நான் கொஞ்சம் யோசிச்சு பேசினேன். என்ன சொல்ல வந்து மறந்துட்டேனே. ஐயோ, கேர்ள் பேபி வேணும்னு ஒரு ஆசை. பட் ஆனால் இப்போ நம்ம அந்த வழியெல்லாம் அனுபவிக்கும் போது என்னைக்கா இருந்தாலும் நம்ம பொண்ணு அந்த வழியை அனுபவிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. அண்ணி எப்படி இருக்கீங்க, எப்போ டெலிவரி அப்படின்னு கேட்டிருக்கேங்க. ஆக்சுவல் டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10. ஜூலை 10 நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் டேட் படி பார்த்தீங்கன்னா ஜூலை 10. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு சுச்சுவேஷன் என்னன்னா, நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 டேஸ் வந்து எக்ஸ்டனும் ஆகலாம், இல்லை ஷார்ட் டவுனும் ஆகலாம். நம்ம கையில் எதுவும் இல்லை. பட் டாக்டர் சொல்லியிருக்கிறது டாக்டர் சொல்லியிருக்கிறது 10 டேஸ் தான். இந்த இன்ஜெக்ஷன் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, பேபி வந்து அதாவது கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துச்சுன்னா வாமிட் வர மாதிரியே இருக்குது. ஏன்னா பேபி மேலேயே உட்காந்துருக்கு. ஸோ அப்போ வாமிட் வர மாதிரி இருக்குது, தண்ணி குடித்தா கூட எனக்கு சேர மாட்டேங்குது, நெஞ்சரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால இப்போதைக்கு இது போட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் போட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. லைக் நைட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதே போல் நிறைய பேர் கேர் எடுத்து ஒரு ஸ்டோரி போட்டதுக்கு எனக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 மெசேஜாவது வந்திருக்கும். நம்மளுக்கு ஒரு 100 அந்த மாதிரி வந்திருந்தால் நான் டைம் எடுத்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். 1000 மெசேஜுக்கு மேலே தான் இருந்தது. என்ன பேபி அக்கா, இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, ஏன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா நான் நவீன் கிட்டே சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு லைவ் போவோம், லைவ் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளையும் மதித்து நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த லைவே ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம். பேசுடா கருவப்பையா, பேசுடா. அதாவது வெளியே கேன்ற ஆடாதடி. பேசு. நவீன் அண்ணா எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேன் அண்ணா? தேங்க்ஸ் ப்ரோ. யார் ப்ரோ நீங்கள்? நவீன் சூப்பராக இருக்காங்க. நான் இருக்கேன்ல, நவீன் அண்ணா நல்லா பார்த்துக்குவேன். நைட்டு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். அக்கா பகலே தூங்குவோம், என்ன பேபிக்கு அவங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு. எனக்கு பொம்பளை பிள்ளை தாங்க வேணும். அப்போ என் கூட இருக்கிறது நவீன் மட்டும்தான். நைட்டில் வந்து நேற்று நான் சாப்பிட்டேன் ஒரு 11-12 மணி 7:00க்கெலாம் சாப்பிட சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னு இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. ஸோ 7:30க்கு சாப்பிட்டது என்னது 11 மணிக்கு எனக்கு வாமிட் வந்துருச்சு.
அப்புறம் பசிக்குமா பசிக்காதா, எனக்காக செய்கிறான், அவன் பிள்ளைக்கு அவன் செய்கிறான், அவன் பிள்ளை சோறு போடுமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சத்தியமாக ரொம்ப முடியலைங்க. இந்த ஒரு 15 days வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்படுறத பார்த்து நவீன் என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அவன் அழுகுறானே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நவீன் மூஞ்சி பார்த்தாவே அப்படியே அழுகு வந்துடும், என்னால் முடியல அப்படின்னு. அந்த மாதிரி சின்னதாக நான் கண்டுக்கிறாங்கன்னா உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கா சாமின்னு அவன் அழுகுறான். அதை எப்படி வந்து நான் மேனேஜ் பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. டேய் யாருன்னு தெரியலடா. என்னை இப்படி கூப்பிடுற ஒரே ஆளு ரித்தி சொன்னா, திருச்செங்கோடு. ஹாய் ஹாய் சொல்றான்னு சொல்லாதீங்க. எனக்கு ஒரே ஆள் அந்த மட்டும்தான். ஓகே, மற்றவங்கள டி அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இந்த காமெடிக்கு நீங்கள் அப்புறமா சிரிச்சிடுங்க ப்ளீஸ், ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இப்போ கமெண்ட்க்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணிடலாமா? மை அலோன் அப்பா சூர்யா 143. நான் மகாராணி சில்க் ஹவுஸ் உனக்கு பார்த்தேன் சிஸ்டர் ஆண்டே பர்த்டே. நான் எந்த வேலை போகுது கமலி ஹாய் சொல்லி டிக் கொடுக்கவா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். சாப்பிட்டு அடுத்த 2 hours திரும்ப வந்து சுகர் டெஸ்ட் எடுத்துருவாங்க. பிஃபோர் ஒரு டெஸ்ட்டு, ஆஃப்டர் ஒரு டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஊசி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 1 hour once வந்து கையில் எல்லா விரலையும் குத்திட்டாங்க. எனக்கு 10 விரலையும் குத்தி வச்சுட்டாங்க. தவள் வித்வான்லாம் அந்த கையில் மாட்டியிருப்பாங்கல்ல சவுண்ட் வர்றதுக்காக, அந்த மாதிரி வித்யாக்கு தரம்லாம் ரெட்டாக இருக்குது. ஊசி குத்தி ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிம்லா ஹாஸ்பிட்டல், கரூரில் பார்த்துட்ருக்கோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கால் பண்ண டேடே அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக நான் கால் பண்ண சொல்கிறேன்னா. உங்களுக்கு பாய், உங்களுக்கு பேபி கேர்ள் தானா? எப்போ சிஸ்டர் டெலிவரி சொல்லி எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 days சொல்லியிருக்காங்க சிஸ்டர். 10 daysக்குள்ளே டெலிவரி பெயின் வந்தாலும் வந்துருங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சோம்? தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சோம். தேங்க்ஸ் ரொம்ப கேரிங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். செகண்ட் திங் என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சு ஏன் வீடியோ பண்ணலாம் கேட்டாங்க சில பேர். ஆமாம், நிறைய பேர் வந்து வீடியோ வரல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக எங்களால் வீடியோ பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு 5 வீடியோ எடுக்கிற இடத்துல வந்து என்னால் ஒரு 2 வீடியோ தான் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக 5th month முடியும் போதே அந்த சர்விக் ஸ்டிச் போட்டாங்க. ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ வந்து மேனேஜ் பண்ணுறேன், இருந்தால் போஸ்ட் பண்ணுவேன், இல்லையா அப்படியே விட்டுருவேன். இல்லை ஏதாவது ப்ரொமோஷன் வந்துச்சு அப்படின்னா எடுப்பேன். அதை எடுத்து அதை மாற்றி அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ணவும் முடியாது, ஏதோ ஒன்று நம்ம போட்டு தான் ஆகணும். ஏதோ ஒன்று போட்டு தான் ஆகணுங்கிறதுக்காக இருக்கிறத ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் லாக் சேனலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எல்லாமே போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நம்மளுக்கு வந்து எனக்கு அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஐடியாவும் இல்லை. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து கண்டென்ட்டாக எடுத்து போட்டனால நம்மளுக்கு பெருசாக vlogல வந்து ஐடியாவே வரல. ஹாய்மா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ரிலாக்ஸ்ட் அப்படிங்க. கண்டிப்பாக சரி, கண்டிப்பாக அக்கா. 2மே வந்து இருந்தது. எனக்கும் சுகர் இருந்தது. எனக்கு 3வது மாதத்துலேயே சுகர் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்த என்னுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சுகர் தான். நெக்ஸ்ட்டு வந்தது வந்து அதான் சர்விக்ஸ் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குதுன்னு. எனக்கு எவ்வளோ இருந்ததுன்னா 1.9 இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது பிபி. அதாவது 5th month அப்புறம் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்கேன் படி வந்துட்டு 9th monthலேயோ இல்லை டெலிவரி டைம்லேயோ வந்துட்டு இவங்களுக்கு ஃபிக்ஸ் வர அளவுக்கு வந்து பிபி ஹையாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு 130 நாள் தொடர்ந்து டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு நாள் இந்த தடையில் போடணும், ஒரு நாள் இந்த தடையில் போடணும். அது வந்து ரொம்ப பெரிய நரக வேதனையாக இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம பணம் செலவு பண்ணுறதை விட அந்த வலியெல்லாம் அனுபவிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நவீன் நான் மாசமாயி நான் அழுத நாட்களை விட நவீன் அழுத நாட்கள் வந்து ஜாஸ்தி. ஏன்னா நவீன் தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அவங்க வந்து ஒரு 10 days அவங்க வந்து ஒரு 10 days போட்டுட்டு இருந்தாங்க. 10 daysக்கு அப்புறம் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க, நீங்கள் டெய்லி அலைய வேண்டாம், இப்படியே போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, டெய்லி மார்னிங் 9 மணி ஆச்சுன்னா நவீன் தான் போடுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஸ்மூத்தாக போயிடும். ஏன்னா அது ரொம்ப நீள் சின்னதாக தான் இருக்கும், மருந்தும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன ஆகுனா ரொம்ப வலிக்கிறப்ப நான் கத்தி அழுதுருவேன். நான் அழுதுட்டேன் அப்படின்னா நவீன் உடனே கண்ணு கலங்கிடும். அவனை சமாளிக்கிறதுக்காகவே நான் அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு, இவன் ஒரு பக்கம் அழுவானே அப்படின்னுட்டு. அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நாள்ல திரும்ப இந்த காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு, கிராம்ஸ் மாதிரி லைக் வீங்கிக்கும், காலும் கையும் வீங்கிக்கும். இந்த கை வந்து இப்படி மூட முடியாது, என்னோட ஃபோனை வந்து என்னால் தூக்க முடியாது, தலகாணி என்னால் தூக்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. எல்லா இதுக்குமே எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட்டாக இருந்தது நவீன் மட்டும்தான். ஏன்னா அவங்க அம்மானாலையும் மேனேஜ் பண்ண முடியாது, எனக்கு சமைக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. என்னை கூட இருந்து இப்போ வரைக்கும் நீ கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே நவீன் தான். எனக்கு அம்மா இல்லை, அப்பா வந்து எங்கள் ஃபேமிலி வந்து கோயம்புத்தூர் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து ஒரு சின்ன எண்ணத்தை கூட எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நீ என்ன சொல்கிறா? I don't have any ideas in the last. ஏன் டக்குனு பேச என்ன பேச தெரியல. கேட்டியா? சி செக்ஷன் சொல்லியிருக்காங்களாக்கா? அதுக்கு இல்லை, அதுக்கு மேலே போன படிச்சியா, கமெண்ட் படிச்சியா? அதுக்காக தான் பாப்பா வரப்போகுது தான். நீ பட்ட கஷ்டத்துக்கான பரிசு தான் பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சி செக்ஷன் இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. ஏன்னா பேபி வந்து எல்லா இதுலேயுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் உள்ள வாட்டர் லெவல் நார்மலாக இருக்குது, பேபி பொசிஷன் நார்மலாக இருக்குது, சர்விக்ஸும் கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அக்கா இல்லைங்க ஒரு கமெண்ட் வந்துச்சு, அக்கா எனக்கு பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால அபார்ட் ஆச்சு அக்கா. ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் ஆகிறோம் அப்படின்னாவே நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். லைக் நிறையா ஒவ்வொருத்தவங்களுடைய எல்லாரோட உடம்பும் வந்து எல்லாரோட ப்ரெக்னன்சியும் வந்து கண்டிப்பாக ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. இதுவும் ஒரு ரீசன். அந்த சர்விக்கல் ஸ்டிச் போட்டப்போ வீடியோ போடுங்கன்னு என்னை கேட்டப்போ என்னோடய உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. நான் அது 5th மந்தில் கரெக்டாக எனக்கு போட்டாங்க. நான் 7th மந்த் வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன். நான் எந்த வேலையுமே நான் வந்து பார்க்கல, பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன். 7th மந்த்துக்கு அப்புறம் ஒரு செக்கப் வந்தப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, குட்டி குட்டியாக வந்து நீங்கள் வீட்லேயே நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட இதில் வந்து நான் எல்லா வேலையுமே செஞ்சேன். நான் பண்ணாத வேலை அப்படின்னா வெயிட் தூக்கலை, லைக் ஒரு குக்கரோ பக்கெட்டோ தூக்கலை தண்ணியோட. அப்புறம் என்ன செய்யலை, கீழே உட்காந்து அதிகமாக எந்திரிக்கல, வயிற்று அமுத்திக்கு நம்ம குனிவோம் இல்லைங்களா, இந்த 3 வேலை வந்து நான் பார்க்கவே இல்லை. மற்றபடி நான் பாத்திரம் விளக்குனேன், ட்ராவல் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். பட் என்னோடய பாடி கண்டிஷனே உங்களுக்கும் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. அவங்கவுங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எனக்கும் பிளட் லெவல் லோவாகிடுச்சு, அதுக்கு அந்த பேபி வெயிட்டும் லோவாக இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறது அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வீக்லி 2 வந்துட்டு சுவரொட்டி சாப்பிடுங்க. சுவரொட்டி வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது ஆட்டிலேருந்து வரனால நம்மளுக்கு பிபி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பேரிச்சம்பழம் ரத்த ஊருன்னு சொல்லுவாங்க, பட் நான் பேரிச்சம்பழமே நான் சாப்பிடவே இல்லை. ஒரு 3-4 மந்த்து தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகம். எனக்கு ஆல்ரெடி சுகர் இருந்தனால நான் பேரிச்சம்பழம் சாப்பிடல. கண்டிப்பாக முருங்கை சூப் வந்து குடிங்க. மார்னிங் நைட்டே வந்து அந்த சூப் போட்டு வச்சுருங்க. மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ப்ரெக்னென்சி டைம்லன்னு இல்லை, இது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிங்க. ஏன்னா நம்ம நைட்லாம் நல்லா தூங்கியிருப்போம், வயிறு வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும். எடுத்தோடனே நம்ம பாலோ டீயோ காஃபியோ இல்லை லைக் ஜீரணமாகிற மாதிரியான ஒரு பொருளோ சாப்பிடவே கூடாது என்றைக்குமே. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் டீ காஃபி எது வேணால் சாப்பிட்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க முருங்கை சூப் குடிங்க. அதே போல் முருங்கை சூப்புமே எதுவுமே வந்து ரெகுலராக எடுக்கக்கூடாது. அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளே டயர்டாகிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ முருங்கை சூப் திங்கக்கிழமை எடுத்துக்கிறீங்க அடுத்த நாள் அப்படின்னா அடுத்த நாள் பால் எடுத்துக்கோங்க.
அடுத்த நாள் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃப்ரூட்ஸு நட்ஸு வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாதாம் முக்கியமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கும். அடுத்த ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியாது. ஷுவராக ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க. 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். நான் 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வெளியே வரும்போது 6:30 6:45 ஆகிடும். 7 மணிக்கு நான் நட்ஸ் எடுத்துக்குவேன். உள்ளே தண்ணி வச்சுருப்பேன் நான் பெட்ரூம்லேயே. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே தண்ணி குடிச்சிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எல்லாமே மாமியார் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு சூப் எடுத்துக்குவேன், ஒரு நாளைக்கு பாலும் நட்ஸும் எடுத்துக்குவேன். பட் ரெகுலராக நட்ஸு வந்து ஒரு 10 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே 3, 2, 4 அந்த குவான்டிட்டி எடுத்தாவே நமக்கு போதும். நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹார்டாகவே இருக்கும் வயிறு. எதுவுமே அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. வேறு அப்புறம் பிளட் லெவல் அதிகப்படுத்துறது. இந்த ஃபுட் சார்ட்லாம் வந்து இதோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து இல்லை. ஆனால் காமனாக வந்துட்டு நீங்கள் முருங்கை சூப் எடுத்துக்கலாம். சோறாட்டி வந்து முருங்கை சூப் வீக்லி 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. சோறாட்டி வந்து வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து நான்வெஜ் நிறையா எடுத்துக்கலாம். டேப்லெட் எடுத்துக்கலாம் அங்கே தான் இருக்கும். எனக்கு அந்த இதை எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கடா. கால்சியமும் அயனும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த நெஞ்சரிச்சல் இருக்கிறதுனால மார்னிங் கொடுத்தாங்க இல்லையா, அது மட்டும் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இன்சுலின் போடுவீங்களா? ஆமாம், நீ ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுறியாடி? ஆமாடா, இன்னும் நீங்கள் தராமல் இருக்கீங்க. அந்த மில்க் டைப்பில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? பேர் தெரியல, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைம்மா, இன்னும் இருக்கு. கேள்வி கேட்குறாங்கம்மா. எல்லாருமே அந்த பிளட் லெவல் தான் கேட்குறாங்க. லைவ் போயிட்டு இருக்குடா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அயன் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அயனுக்கு அப்புறம் நம்ம ஆரஞ்சு ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா உடனே எஃபெக்ட் வந்து காட்டும். அதே போல் மார்னிங்கும் கால்சியமும் அயனும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றா எடுத்துக்கூடாது. அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. நானும் நிறைய டேப்லெட் எடுத்துட்டேன், ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலக்கா. அயன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், பெஸ்ட்டு தான். பட் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. லைக் என்னென்னா இந்த நெக்கெல்லாம் பேக் ஆகுறது, மோஷன் போகிறதுல வந்து ரொம்ப கஷ்டமாகிறது, அந்த மாதிரிலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபுட்டில் உங்களை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மெயின் என்னென்னா ஆரஞ்சு பழம் நிறைய எடுத்துக்கோங்க. முக்கியமாக அயன் டேப்லெட் இப்போ வந்து மேக்ஸிமம் மார்னிங் தருவாங்க, இல்லைன்னா நைட்டு தருவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து அயன் வராது. அயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்லை இளநியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. முருங்கை கீரை அதிகமாக சேர்த்திக்கோங்க. கீரை வகை எது வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம். எது சேர்த்திக்கிட்டாலும் ஒரு 11 மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த கீரை ஜீரணமாகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு என்னடா எனக்கு சாப்பிட்டோம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது சொல்லிடுது. ஜங்க் ஃபுட்டு, லேட் நைட் ஃபுட்டு, லேட் நைட் ஃபுட்டு, கடையில் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு உங்களுக்கு எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க. அக்கா எனக்கு ஒரு ரீசனுக்காக பேபி இல்லாமல் இருக்கும் அக்கா. அது ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக அது ஒரு ரீசனுக்காக பேபி இல்லாமல் இருக்காது. நீங்கள் புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து பேபிக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் அப்படின்னு ஒரு மைண்டு உங்களுக்கு இருந்தாவே நீங்கள் உடனே வந்து உங்கள் ஹெல்த்தில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு கல்யாணம் இப்போ இது வந்து 4வது வருஷம், 2023 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. பட் நாங்கள் அப்போவே பிளான் பண்ணிட்டோம். இல்லை ஒரு 3 to 4 ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம்ல. ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. ராகுல் உங்களோட ஓன் பிரதர்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சித்தி பையன். என்ன சொல்லிட்டாங்க,
பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பேபிக்கு பிளான் பண்ணலான்னு நாங்களே பேசிட்டது உடனே வந்துட்டு ஹெல்த்தில் வந்து 2 பேருமே வந்து நம்ம மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, ஹஸ்பண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபுட்டில் இருக்கட்டும், அதே போல் ட்ரிங்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். லைக் ஃபுட்லேயும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வெளியே வந்து இந்த பீஸா, பர்கரு, லைக் ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே வந்து எடுத்துக்காமல் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே தான் எதுவாக இருந்தாலும் சமைப்போம். நானும் நவீனுமே தான் ஷேர் பண்ணி சமைப்போம். அவர் எதுவாக இருந்தாலும் எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னார்னா நாங்கள் செஞ்சுருவோம். பட் கடையில் சாப்பிடவே மாட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் அந்த சோரொட்டி இதெல்லாம் சாப்பிடணுமானா கிடையவே கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. வீட்டில் ரத்த பொரியல் நிறையா செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளால் வந்து நான்வெஜ் கிலோ கணக்கில் நம்மளால் எடுக்க முடியாது. நான் வீக்லி ட்வைஸ் நான் சோரொட்டி எடுத்துக்காத நாளில் வந்துட்டு கறிக்கடையில் வந்து நம்ம எலும்பு கறி கொடுங்கன்னு கேட்டால் தருவாங்க, ஆட்டுக்கறியில். அது என்ன சும்மா நம்ம ஒரு 1/4 கிலோ வாங்கினா போதும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி தான் சாப்பிடுவேன். ரெகுலராக அவங்க யாருமே சாப்பிட மாட்டோம் இல்லையா, நம்மளுக்கே அது கொஞ்ச நாளில் வெறுக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம பேபிக்காக அப்படிங்கிறதுக்காக அது வந்து குழம்பு மாதிரியோ இல்லை கிரேவி மாதிரியோ செஞ்சு நீங்கள் வந்து ஆஃப்டர்நூனில் சாப்பிட்டுக்கோங்க. வேறு என்ன, அவ்வளோதான். நல்லா தூங்குங்க. பகலில் தூங்குறீங்களோ இல்லையோ, நைட்டில் நல்லா தூங்குங்க. பகலில் மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது தூங்குங்க. பிளட் எனக்கு 7 பாயிண்ட் தான் இருக்குக்கா. 10 பாயிண்ட் மேலே வந்ததுக்கப்புறம் பேபி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகே சிஸ்டர், ஆக்சுவலாக நீங்கள் மெசேஜ் பண்ணுறத பார்த்தா நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. பிளட் இல்லைங்கிறது ஒரு ரீசனே கிடையவே கிடையாது. எவ்வளோ பேருக்கு ஏதேதோ ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு மெயினாக இங்கே பார்ப்பாங்க. நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸை வந்து பார்த்துருக்கோம். கொஞ்சம் வயசானவங்க வருவாங்க, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்க வருவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே தங்கி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபாரின்லேருந்து வந்து இங்கே தங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்குலாம் ஒரு குழந்தைங்கிறது ஈஸியாக கிடச்சிருக்கு, அவங்களுக்கு அது எத்தனை நாள் வலி அப்படிங்கிறத வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் நவீனும் பேசிக்குவோம். நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம், எங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, எங்ககிட்டே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து கல்யாணம் 23 வருஷம் ஆச்சு, அவங்களாம் ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க, அதெல்லாம் கூட இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிளட் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனே கிடையாது. நீங்கள் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க. டிப்ரெஷன் வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய கெடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க. நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க, இந்த மாமியாருங்க அது இதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த காதில் வாங்கவே வாங்காதீங்க. கொடுத்தாங்கன்னா இப்படி தள்ளிடுங்க, நம்ம இந்த காதில் வாங்கினா தானே இந்த காதில் விடுவோம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடிக்கிறனாலையும் நம்ம உடம்புல வந்து ரத்தம் ஊறும். செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. நம்மளுக்கு செலவு இன்றைக்கும் பண்ணிக்கலாம், நாளைக்கும் பண்ணிக்கலாம். பட் பேபிங்கிறது நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்சா ஒன்று தான். ஸோ நல்லா தண்ணி குடிங்க. முடிஞ்சால் ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு நிறையா எடுத்துக்கோங்க, சோரட்டி சாப்பிடுங்க. வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்து ஒரு நாள் மட்டன் அந்த எலும்பு கறி சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இன்னொரு நாள் வந்து சிக்கன் ஈரல் மட்டும் வாங்கி, உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்குன்னா நீங்கள் 1/4 கிலோ வாங்கினா போதும், வாங்கி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அது கூட வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி அயன் டேப்லெட்டும் எடுத்துக்கோங்க. இது 1 நாள் 2 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது நம்ம ஃபேஸுக்கு போகிற க்ரீமாக இருக்கட்டும், இன்டேக்காக எடுத்துக்கக்கூடிய டேப்லெட் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம 6 மந்த்தாவது எடுத்துக்கிட்டோம்னா தான் அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். வேறு ஏதாவது கேள்வி நம்மகிட்ட கேட்டது? ஞாபகம் இல்லை. மெயினாக வந்து சர்வீஸ்க்காக கேட்டிருந்தீங்க. உங்களுடைய டாக்டர் என்னென்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுபடி நடந்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பட் ஆனால் ரொம்ப சேஃபாக இருங்க. சர்வீஸ் ஸ்டிச் போடுறாங்க அப்படின்னாவே ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மாதம் கூட கூட வந்து நம்மளுக்கு பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பேபியோட வெயிட் வந்து நம்மளுடைய அந்த சர்வீக்ஸ் மேலேயும் அந்த யூட்ரஸ் மேலேயும் தான் ப்ரெஷர் கொடுக்கும். நம்ம ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. மெயினாக ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ரொம்ப நடக்காதீங்க, மேக்ஸிமம் ரெஸ்ட்டில் இருங்க. ரெஸ்ட்டில் இருந்தோம் அப்படின்னா பேபி என்ன பண்ணுவோம், பேபிக்கு அமைதியாக படுத்துருக்கும். நம்ம நின்றுட்டோ இல்லை நடந்துட்டோ இருந்தோன்னா பேபியோட பொசிஷன் வந்து அந்த யூட்ரஸில் படுறப்போ
வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரீடம்னா முன்னாடியே குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரி பிறந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். குழந்தை வந்து வயிற்றுலேயே எல்லா பார்ட்ஸும் வந்து நல்லா வளர்ந்து நார்மலாக டெலிவரி ஆகிறது தான் வந்து பெஸ்ட்டு. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ஐசியூவில் வைக்கிறது, குழந்தைக்கு போதுமான அந்த நியூட்ரியன்ஸ் கிடச்சிருக்காது. ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தை கொஞ்சம் வளருது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம குறைஞ்சது ஒரு 9 மந்த் வரைக்குமாவது சர்வே பண்ணி கொண்டு வந்துடணும். அதனால சர்விக் ஸ்டிச் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருங்க. உங்கள் டாக்டராக நீங்கள் நடங்கன்னு சொன்னாங்கன்னா மட்டும் குட்டி குட்டி வாக் போங்க. முக்கியமாக குளிஞ்சிடாதீங்க, கீழே உட்காந்துருக்காதீங்க. கீழே உட்காந்துருச்சோம்னா நம்மனா தனியாக எந்திரிச்சிடுவோம். பேபி வச்சு மேனேஜ் பண்ணி எந்திரிக்கிறப்ப நார்மலாகவே ரிஸ்க்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சர்விக்ஸோடு எந்திரிக்கிறப்ப ரொம்ப பெயினாக இருக்கும். அது ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு அது வந்து 9th மந்த்தில் தான், லைக் 36 வீக்ஸ்லங்கிறப்போ பேபி ஃபுல்லாகவே மெச்சூர்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி டெலிவரி ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ரீடமாக அதாவது 7 மந்த்லேயோ 6 மந்த்லேயோ போட்ட ஃபியூ மந்த்தில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சீரியஸ்லி ரொம்ப ரிஸ்க்கு. இதை மட்டும் நான் மெயினாக சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் எப்படிக்கா சர்வே பண்ணீங்க அப்படின்னா என்னோடய பாடி உங்கள் பாடி ஒன்றும் கிடையாது. டாக்டர் என்ன சொன்னாங்களோ அது படி போங்க. அக்கா நான் உங்கள்கிட்ட லைவாக பேசலாமா, பர்சனலாக மெசேஜ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணுங்கள் சிஸ்டர். இன்ஸ்டாவில் நம்பர் கூட இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். பேபி யார் மாதிரி இருக்க வேணும் அக்கா? கண்டிப்பாக எல்லாருமே ஆசைப்படுறது என்ன, நம்ம ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நவீன் மாதிரி இருக்கணும். அவன் பண்ணுற மாதிரி சேட்டை. ஆக்சுவலாக நவீன் வந்து இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இவனை பற்றி பேசணும்னா இந்த ஒரு லைஃப் பற்றவே பத்தாது. நிறைய சேட்டை பண்ணுவான். என்னை டென்ஷன் பண்ணி பார்ப்பான். இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஆக்சுவலாக போட்டோன்னே எனக்கு பிளட் வந்துருச்சு. லைட்டாக வலி இருந்தது. படுத்திருக்கேன், இவன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். டென்ஷன் ஆக மாட்டோமா? நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப சேடாக சோகமாக படுத்துருந்தேன். சிரிக்க வைக்கிறாமே இப்போ கஷ்டமாக இருக்கா? நமக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சிரிக்க வைக்கிறான்னு நான் வந்து என்னை தாழ்த்தி இவரை உயர்த்தி பண்ணேன். என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க மை லார்ட்ஸ். திரும்பவும் நியூவாக வந்தவங்க வந்து கேட்குறீங்க டெலிவரி எப்போ, ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லுங்கன்னு. நம்ம வந்து லிவ்லா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கோம். டெலிவரி டேட் ஆக்சுவலாக ஜூலை 10 தான். இவர் சாருக்கு வந்து ஜூலை 5, ஆனால் டேட் கொடுத்துருக்கிறது வந்து ஜூலை 10. ஆனால் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது இன்னொரு 10 days தான் சொல்லியிருக்காங்க பேபியோட கண்டிஷன் வச்சு. ஸோ டெலிவரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம், என்ன பேபின்னு சொல்லுவோம். வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்ன அக்கா ஆஃப்டர் டெலிவரி யோசிச்சு சிம்பிள் எம்ப்ரெஸில் வாங்க சிஸ்டர். சிம்பிளி எம்ப்ரெஸ்லையா? கண்டிப்பாக வரேன் சிஸ்டர். என்னென்னா இப்போ நம்மளுடைய ஓன் சேனல்லே அவங்க அகைன் கேட்டாங்க. இல்லைடா அது போகணுண்டா. ஓகேடா. நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். டக்குன்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரவும் என்னால் நம்ம சேனல்லே வந்து சர்வே பண்ண முடியல. ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், நான் டெலிவரி ஆகட்டும், அப்புறம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். பட் ஒரு ஆஃப்டர் டெலிவரி ஒரு 6 month ஆகும். ஒரு அண்ணா சொல்லியிருக்காங்க சர்பத் நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக பால்சூர் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து யாருமே எங்கேயுமே போடலை எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து சென்னையில் தான் ஃபேமஸ். மேக்ஸிமம் சென்னை, கன்னியாகுமரி, ஸ்ரீலங்காவில் வந்து ஃபேமஸ். இங்கே வந்தவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, நம்மக்கிட்ட பால் சர்பத் வாங்கி குடித்தவங்க நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கோம்க்கா, இது வந்து அங்கே தான் கிடைக்கும். கன்னியாகுமரியிலேருந்து வந்தவங்களும் அதே தான் சொன்னாங்க. பட் இங்கே கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு நாங்களும் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம முதல்ல நானும் தம்பியும் சேர்ந்து தாங்க நாங்கள் லான்ச் பண்ணோம். ஒரு 4 branch போட்டிருக்கோம். ப்ளஸ் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோடு நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் டு பாய் பேபி லவ்லி சிஸ்டர். எந்த பேபி இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட்னா எப்போ நான் வீடியோ குடிக்கிறது நாங்கள் சுகர் பேஷண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அது சில பேர். அதே போல் சில பேர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, கூலிங் இல்லாமல் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக போயிட்டு இருக்க முடியாது. அது வந்து சிங்கிளாக மார்னிங் ஒரு ஷார்ட் போடுவோம், ஈவினிங் ஒரு ஷார்ட் போடுவோம். அது மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு 50-100 கப் போட முடியும். அதில் வந்து நம்ம சுகர் இல்லாமையும் கூலிங் இல்லாமல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ காமனாக வந்தாலும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ
அப்கமிங் டேஸில் நம்ம அதை வந்து பிளான் பண்ணுவோம். இப்போ நம்மளோட பிரான்ச் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இருக்குது, உழவர் சந்தை கிட்ட ஒன்று இருக்குது, காந்தி கிராமத்துலேயே 2 இருக்குது. அடுத்து புலியூரில் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த தாண்டல் மலையில் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். கால் பண்ணுறாங்க. ஓகே, லைவ் கட் பண்ணிக்கலாமா? அதோட சாப்பிடணும், இன்ஜெக்ஷன் போடணும். தருண் ப்ரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து குழந்தை பிறக்கல, இன்னொரு 10 days சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பிறந்தோடனே நாங்கள் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். ஓகே, லைவ் இதோட வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா நானும் சாப்பிட்ணும், இன்ஜெக்ஷன் போட வந்துட்டாங்க. வாங்கி வந்து வச்ச உடனே அவங்க இன்ஜெக்ஷன் போட்ட உடனே நான் சாப்பிட ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறீங்க? இங்கே கரூர் நிர்மலா ஹாஸ்பிட்டல் தான் செக்கப் வந்துட்டுருக்கோம். உங்களை சின்ன பொண்ணா சில பார்த்தேன். இப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. என்னுடைய பெஸ்ட்டு ஜேர்னின்னு சொல்லலாம். அங்கே ஒர்க் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக திரும்ப நம்ம வந்து ரீஎன்ட்ரி கொடுப்போம். ஓகே, எல்லாருக்கும் பை. எல்லாரும் நல்லா இருங்க. குழந்தைங்கள ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. நாட்டில் ஏதேதோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது. பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் கஷ்டப்பட்டு தான் பட முடியுதோ தவிர அதுக்கான எந்த ஒரு செயல்முறையும் நம்மளால் செய்ய முடியாது. அது கவர்மெண்ட்டாக பார்த்து பண்ணணும். நம்ம என்ன ஒரு மூலையிலேருந்து நம்ம சைட்லேருந்து என்ன ஒரு வீடியோ தான் போட முடியுது. நம்ம சைட்லேருந்து நம்ம ஃபீல் தான் பண்ணிக்க முடியும். ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் 3/4 பேர் அது மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நம்ம குழந்தை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாரும் அவங்க குழந்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கலாம். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இன்றைக்கி வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதுவும் இப்போ லாஸ்ட்டு அந்த 2 குழந்தைங்க நடந்ததெல்லாம், அடித்து கொண்டது, இதெல்லாம் வந்து எதுக்க முடியல. என்னை ரொம்ப டிப்ரெஷனுக்கு கொண்டு போச்சு. நம்ம இம்மீடியில் இருக்கிறனால அதிகமாக அதுவே வர ஆரம்பிச்சுது. நான் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நவீன் வந்து நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நீ அதை பார்க்காத, நீ இது ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ எல்லோரும் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க. உங்களுடைய கண்ட்ரோலே வச்சுக்கோங்க. குழந்தைக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாமே சொல்லிக் கொடுங்க. ரொம்ப முக்கியம். இப்போது இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். பொண்ணுக்கு மட்டும்தான் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, பசங்களுக்கு மெயினாக சொல்லிக் கொடுங்க. ஒரு பொண்ணை எப்படி கொடுக்கணும், அது தப்பான விஷயமே கிடையாது. உங்கள் பையனுக்கு வந்து 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்க ஒரு சில விஷயத்த வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரியும். குழந்தைங்க 2 வயசு ஆயிட்டாவே அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே பையனுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரு பொண்ணை இப்படி தான் பார்க்கணும், இங்கெல்லாம் தொடக்கூடாது, இது தப்பு. லைக் அவங்கள வந்து நீ தான் கேர் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணை வந்து நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கணும். அதே போல் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை நீங்கள் குழந்தைங்க முன்னாடி எப்படி நடத்துகிறீங்களோ அதை பார்த்து தான் கண்டிப்பாக நம்ம குழந்தை வந்து வளரும். நம்ம வந்து அந்த மரியாதை கொடுக்காதது, போடி வாடின்னு பேசுறது, ஒரு வேலை செய்யும் போது நான் செய்ய முடியாது அப்படிங்கிறது, இதெல்லாம் பார்த்து வளர குழந்தை ஃப்யூச்சரில் தன்னோட ஒய்ஃப்கிட்டையும் சரி, தன்னோட அக்கா தங்கச்சிக்கிட்டையும் சரி, தான் அம்மா கிட்டேயே கூட, அம்மாங்கிறவங்க வந்து லேடிஸுங்கிறது வந்து ஒரு வேலைக்கு தான், அப்பா பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாதாங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம யாருமே கொடுக்காதீங்க. இதை வந்து இதெல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைங்க முன்னாடி இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், இப்படிலாம் தான் நம்ம பார்த்துக்கணும், நம்ம பார்த்து தான் நம்ம குழந்தை வரணும், நிறைய நவீன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தான் இப்போ நீ பேச வைக்கிது. கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய். மணி செல்வராஜ் ப்ரோ, நாங்கள் வந்து நிர்மலா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்கோம். 3 கமெண்ட் எந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்கீங்க, சாரி. நாங்கள் நிர்மலா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் பாய்.